வணக்கம். பஞ்சமகா புருஷ யோகம் அதை பற்றி ஒரு சின்ன புரிதல். அதாவது பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன், சனி செவ்வாய் புதன், இந்த 5 பேரை எடுத்துக்கலாம். இந்த 5 பேரில் யாராவது 2 பேர் நம்ம லக்கணத்தில் இருந்து கேந்திரங்களில், அதாவது கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த பாவகங்களில் ஆட்சி அல்லது உச்சம் யாராவது ஒருத்தராவது இருக்கணும். அப்படி இருந்து பாவர்கள் அவர்களை எந்த விதத்திலும் சம்பந்தம் கொள்ளாமல் இருந்து, ராகு கேதுகளும் சம்பந்தம் கொள்ளாமல் இருந்தால் அது பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லப்படும். இது எந்த லக்கணங்களுக்கு அப்படின்னு சில அமைப்புகள் இருக்குது. இப்போ நம்ம மேச லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு 4 குடையவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன். அந்த 4 குடையவன் அந்த 4ஆம் இடத்துல யார் அங்கே ஆட்சி பெறுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் ஆட்சி பெறுவார். அதுக்கப்புறம் அங்கே உச்சம் பெறக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுவார். அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெறுவார். சனி பகவான் அந்த வீட்டில் உச்சம் பெறுவார். இப்போ அங்கே சந்திரன், அதே மாதிரி குரு பகவான் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது 7ஆம் இடத்துல சனி பகவான், அதே மாதிரி சுக்கிர பகவான், அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு நம்ம போனோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த 10ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெறுவார். அதே மாதிரி அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார். அப்போ 6 பேர் வந்துடுறாங்க. இங்கே கனெக்டிவிட்டி ஆகிருந்தாங்க 6 பேர். இந்த 6 பேரில் யாராவது ஒருத்தர் அவங்க உச்சம் அல்லது ஆட்சி இந்த அமைப்புகளில் இருக்கணும். அப்படி இருந்து மற்றவர் மாறி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்து இதை பாவர்கள் தொடாமல் இருக்கணும், எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த யோகம் பஞ்சமகா புருஷ யோகம். நன்றி.